உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். எங்கிட்ட பணம் நிறையா இருக்கு, ஆனால் டாக்டர் சொல்லிட்டார் என்ன எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். சக்தி இல்லைன்னா எதுவுமே கிடையாது. எந்த வீட்டில் மகாலட்சுமி தங்குவானா சுத்தமாக இருக்கிற இடத்துல தான் தங்குவோம். நிகழ்ச்சி சரியாகவே ஏற்பாடு பண்ணல, உங்கள் அப்பாவோ அண்ணாவோ கணவரோ இல்லை யாரோ ஒருத்தர் சரி போயிட்டு வாமான்னு சொல்லுவாளா? ஓ, அந்த இடம் சுத்தமா இருக்கணும், வீடு சுத்தமா இருந்தாதான் லட்சுமி தேவி வருவா. வீட்டுல ஓடாத வாட்ச் இருக்கக்கூடாது, உடஞ்ச கண்ணாடி இருக்கக்கூடாது, உடஞ்ச குத்து விளக்கு வச்சுக்க கூடாது, உடஞ்ச படங்களை வீட்டுல பயன்படுத்தக்கூடாது, பின்னமான சிலைகளை வீட்டுல வைக்கக்கூடாது. காசு வந்தோடனே ஜோப்லியே வச்சுட்டு ஜோப்லியே போயிடக்கூடாது. சில பேர் ஜோப்லியே வச்சுட்டு இருப்பான். நீங்க சம்பாதிச்சா ஜோப்லியே வச்சு அடுத்த நாள் காலை ஜோப்லியே வச்சுட்டு போயிட்டு ஜோப்லியே வச்சுட்டு வருவா. அப்படி கிடையாது. காசை கொண்டு வந்தா வீட்டுல சாமி படத்துக்கிட்ட வைக்கணும். புல்லான் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் ரவினா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர், பலருக்கும் பரிச்சயமான, இவங்க சொன்னால் ஒவ்வொரு விஷயமுமே துல்லியமாக இருக்கும் அப்படின்னு மக்கள் மத்தியில் ஆழ்ந்த நம்பிக்கை இருக்குது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடர் மகேஷ் ஐயர் தான் நம்ம கூட இருக்காங்க. செல்வம் சேர்றதுக்கு ஒவ்வொரு வீட்லையும் என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி 12 ராசி நேயர்களுக்கும் நம்ம கூட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்காக இருக்காங்க. வாங்க சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். சார் ஆக்சுவலி இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாருக்குமே தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா பணம்னு சொல்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ ஒவ்வொருத்தருக்குமே நிறைய ஆசை இருக்குது, நிறைய தேவைகள் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே இந்த பணம் நம்மக்கிட்ட ஏன் சேர மாட்டேங்குது, நம்மக்கிட்ட ஏன் தங்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. பொதுவாக ஒவ்வொரு ராசி நேயர்களும் இல்லாமல் ஒட்டுமொத்த பொதுமக்களும் பணம் சேரணும், செல்வம் வீட்டில் தங்கணும்னா என்ன பண்ணணும்? அதாவது என்கிட்ட எல்லாமே இருக்கு, உடம்புல பயங்கர சக்தி இருக்கு, நல்ல படிப்பு இருக்குமா, பணம் தான் இல்லை. அப்போ இந்த ரெண்டும் பலம் வருமானா இல்லை. என்கிட்ட பணம் நிறையா இருக்கு, ஆனால் டாக்டர் சொல்லிட்டார் என்ன எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். போச்சு. சக்தி இல்லைன்னா எதுவுமே கிடையாது. பணம் இருக்கு, பலம் இருக்கு, ஆனால் அது எப்படி எனக்கு சரியா அதை நடத்துறதுன்னு தெரியல. ஞானம் சரஸ்வதி இல்லைன்னா போச்சு. இந்த மூன்றுமே ரொம்ப அவசியம். முதல்ல பணம் எல்லாத்துட்டையும் வந்துடுறது. இப்போது நம்ம வீட்டிலேருந்து ஒரு பெண்மணி ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ சென்னையில் இருக்கோம், நம்ம திருச்சியில் ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க. அவங்க வீட்டுக்காரோ அண்ணாவோ என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு எந்த பஸ்ஸுன்னு புக் பண்ணுவாங்க. பஸ்ஸில் ஏறினோன்னு என்ன சொல்லுவாங்க? பஸ் ஏறினதுக்கப்புறம் அவங்க தான் ஏற்றி விடுவாங்க. என்ன உட்காந்துட்டியா சீட்டில்? கண்ணு முன்னாடி தான் உட்காந்துருப்பாங்க. உட்காந்தாச்சா? ஓகே தானே? டிக்கெட் கையில் வச்சுட்ருக்கேல்ல, தண்ணி எல்லாம் இருக்குல்ல, எல்லாம் வாங்கியாச்சு, சரி போயிட்டுரு. கொஞ்சம் தூரம் போயிருப்பாங்க, ஒரு 10 கிலோமீட்டர். திருப்பி ஒரு ஃபோன். எங்கே போயிட்டுருக்க வண்டி? இப்போ தான் விழுப்புரம் தாண்டின்னு இருக்கு, இப்போ தான் அங்கே தாண்டின்னு இருக்கோம், செங்கல்பட்டு தாண்டின்னு இருக்கு, இப்படி சொல்லிட்டு இருப்போம். இன்னொரு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இன்னொரு ஃபோன். எங்கே போயிட்டு இருக்க வண்டி கேட்பாங்க. இவங்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே சொல்லிடுவாங்க, அக்கா வண்டி ஏறியாச்சு, மனைவி வண்டி ஏறியாச்சு, நீங்கள் அங்கே கூப்பிட்டுக்கோங்க, 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துடுங்க, குழந்தையோடு வந்துட்டுருக்காங்க, வரும்போது கூப்பிட்டுக்கோங்க. கரெக்டாக இன்னொரு 1/2 அன் ஹவரில் திருப்பி அவங்கள கூப்பிடுவாங்க. கிளம்பிட்டிங்களா? இப்போ இதுக்கு தாண்டிட்டாங்க, பக்கத்தில் வந்துட்டு இருக்காங்க, திருச்சி பக்கத்தில் வந்தாச்சு, இன்னொரு 10 கிலோமீட்டரில் வர. நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போயிருங்களேன். சத்தம் போட டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. நான் சொல்லிட்டேன், அங்கே ரெடியாக ஆள் நிற்கிறாங்க, வண்டியோடு நிற்கிறாங்க, நீங்கள் வந்தோடனே ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், எனக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. இப்படி எல்லா விஷயத்தையும் ஏற்பாடு பண்ணுவாங்களா, பண்ணியிருக்காங்களா? உங்கள் அப்பா பண்ணியிருப்பார், அண்ணா பண்ணியிருப்பார், வீட்டில் பண்ணியிருப்பார், எல்லாரும் பண்ணியிருக்காங்களா? பண்ணியிருப்பாங்க. நானும் பண்ணியிருப்பேன் இல்லையா? இப்போ மகாவிஷ்ணு எங்கே அம்பாளை வச்சுருக்கார்? ஹிருதயத்தில். அந்த இதயத்தில் இருக்கிற அம்பாள் ஒரு வீட்டுக்கு போயிட்டு வரா, ஒரு வீட்டில் போய் தங்க போகிறா, ஒரு வீட்டில் போய் அவளுக்கு செல்வத்தை தரப்போறான்னா இங்கேருந்து போகிறதுக்குள்ளே எத்தனை தடவை அவர் யோசிச்சிருப்பாருன்னு பாருங்க. நீ போனோமா வேண்டாமான்னு அவர் யோசிப்பாரா? போகிற இடம் எப்படி இருக்கும்னு யோசிப்பார். அந்த இடம் முதல்ல சுத்தமாக இருக்கணும். எந்த வீட்டில் மகாலட்சுமி தங்குவானா சுத்தமாக இருக்கிற இடத்துல தான் தங்குவான். ஒரு நிகழ்ச்சி சரியாகவே ஏற்பாடு பண்ணல, உங்கள் அப்பாவோ அண்ணாவோ கணவரோ இல்லை யாரோ ஒருத்தர் சரி போயிட்டு வாமான்னு சொல்லுவாளா? அப்போது அந்த இடம் சுத்தமாக இருக்கணும், வீடு சுத்தமாக இருந்தால் தான் லக்ஷ்மி தேவி வருவா. 12 ராசிக்கும் இப்படி தான். 10 நாளாக பாத்திரம் அப்படியே தான் இருக்குது. பாத்திரத்தில் மேலே பூசணம் பூத்து, அதுக்கு மேலே ஒரு ஆடை பூத்து,
முதல்ல சுத்தமாக வச்சுருக்கணும். அதான் அந்த காலத்தில் வீட்டை சுத்தமாக வச்சுருக்கணும். சுத்தம் சோறு போடும் இல்லையா? கண்டிப்பா. அப்போ அந்த வீடை சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சந்தி நேரத்தில் திட்டப்படாது, கெட்ட விஷயங்களை பேசப்படாது, காசிப்ஸ் பேசப்படாது, இல்லாத நபர்களை பற்றி பேசப்படாது. நல்லா இருக்கு அப்படி பேசுறது தவிர்த்துக்கிறது நல்லது. அப்போ லக்ஷ்மி வரமாட்டா. காசிப்ஸ் பேசவே கூடாது வீட்டில். வீட்டில் ஓடாத வாட்ச் இருக்கக்கூடாது, உடஞ்ச கண்ணாடி இருக்கக்கூடாது, உடஞ்ச குத்து விளக்கு வச்சுக்கக்கூடாது, உடஞ்ச படங்களை வீட்டில் பயன்படுத்தக்கூடாது, பின்னமான சிலைகளை வீட்டில் வைக்கக்கூடாது, திட்டப்படாது, நெகட்டிவாக பேசப்படாது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை நம்ம வந்து மதிக்கணும். மனைவி ஆண்களை மகாவிஷ்ணுவாக நினைக்கணும். நான் சொல்றது புரியுறதா உங்களுக்கு? கல்யாணம் பண்ணலேருந்து என் வாழ்க்கையே செல்ல எங்கே மகாலட்சுமி வருவா? வீட்டில் நல்ல விஷயங்களை பேசணும். காசு வந்தோடனே ஜோப்லேயே வச்சுட்டு ஜோப்லேயே போயிடக்கூடாது. சில பேர் ஜோப்லேயே வச்சுட்டு இருப்பான். இன்றைக்கி சம்பாதிச்சா ஜோப்லேயே வச்சு அடுத்த நாள் காலை ஜோப்லேயே வச்சுட்டு போயிட்டு ஜோப்லேயே வச்சுட்டு வருவா. அப்படி கிடையாது. காசை கொண்டு வந்தால் வீட்டில் சாமி படத்துக்கிட்ட வைக்கணும். ஓகே. வீட்டில் அம்மா கிட்டேயோ மனைவி கிட்டேயோ குழந்தைகள்கிட்டையோ பணத்தை கொடுக்கணும். கொடுத்து சேமிக்க சொல்லணும். 100 ரூபா சம்பாதிச்சா அட்லீஸ்ட் நம்ம ஒரு 20 ரூபா சேமித்து மீதி 80 ரூபா நம்ம செலவு பண்ணலாம், தப்பு கிடையாது. சேமிப்பு பழக்கத்தை வைக்கணும். வீட்டில் தண்ணியை நிறையா செலவு பண்ணக்கூடாது. தண்ணி பாட்டுக்கு ஒரு இடத்துல ஒழுகின்றே இருந்ததுன்னா போச்சு. வீட்டில் தண்ணியை நிறையா செலவு பண்ணக்கூடாது. வீட்டுக்கு நடுவில் சீமாரை போடக்கூடாது. சந்தி வேலையில் பார்த்துட்டேன்னா வாசலில் உட்காரக்கூடாது. தலகாணி மேலே உட்காரக்கூடாது. காலையில் குளிச்சுட்டு வந்தோம்னா திருப்பி அதே பெட்டில் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. பாசிட்டிவான வேர்ட்ஸ் வீட்டில் பேசணும். காலையில் 7 மணிக்கு வேலையில் கிளம்பி போயிட்டோம்னா சாயந்தரம் 7 மணிக்கு தான் வரணும். அந்த மாதிரி வேலைகளை செட் பண்ணிக்கணும். ஒரு வேலை பத்தாது, 4 வேலைன்னா 4 வேலையை பயன்படுத்தணும். சோம்பேறித்தனமாக இருக்கவே கூடாது. அசட்டுத்தனமான பேச்சுகள் இருக்கக்கூடாது. வீட்டில் வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மல்லிப்பூ வாசனை இருக்கணும். துர்நாற்றங்கள் இருக்கக்கூடாது. வீட்டில் வெளிச்சம் உள்ளே வரணும். வீட்டில் காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றணும். இருண்டு கிடக்கப்படாது. வீட்டில் காலையில் எந்திரிச்ச உடனே முகம் கை கால் கலைஞ்சி குங்குமமாக விபூதியாக வச்சுட்டு பின்னாடி கதவை முதல்ல திறக்கணும். வாசலை அடுத்தது தான் திறக்கணும். ஜன்னல்கள்லாம் திறந்ததுக்கப்புறம் தான் வாசலை திறக்கணும். வாசலை திறக்கும் போது வரலட்சுமி 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 திறந்து தான் திறக்கணும். காலையில் வாசல் தெளிஞ்சு கோலம் போடணும். சார் எங்கள் வந்து ஃப்ளாட்டு, நான் கோலம் போட்டால் பக்கத்து வீடு வாசல் ஆகிடும். பரவாயில்ல, சின்ன கோலமாக போட்டுக்கலாம். சந்தி நேரத்தில் வாசலில் விளக்கேற்றணும். வீட்டில் விளக்கேற்றணும். வாரத்துக்கு ஒரு முறை கோயிலுக்கு போயிட்டு வரணும். கோயில் அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை வீட்டில் தெளிச்சு விடணும். நம்மளுடைய கேஷ் பாக்ஸு, எங்கள் வீட்டில் கேஷ் பாக்ஸே இல்லை, அப்புறம் எப்படி செல்வம் வரும்? கேஷ் பாக்ஸ் வச்சுக்கணும். லாக்கர்லாம் வாங்கி வச்சுக்கணும். மகாலட்சுமியை வேண்டணும், பூஜை பண்ணணும், ஆராதிக்கணும். வீட்டில் குழந்தைகளுக்கு அதை சொல்லணும். கணவன் மனைவி அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை 2 பேர் சேர்ந்து விளக்கேற்றணும். ஓகே. அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு நாளாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும். இல்லைனா 6 மாதத்துக்கு ஒருக்காவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும். வருஷத்தில் 2 தடவை ஹோமம் பண்ணிடணும். வீட்டில் 4 பேர் வந்துட்டு போகிறேன்னா திருஷ்டி எடுக்கணும். வீட்டுக்குள்ளே வரும்போது மங்களகரமான ஒரு அமைப்பை வீட்டில் வச்சுருக்கணும். இதெல்லாம் இருந்தால் லக்ஷ்மி தேவி வீட்டுக்கு வருவாள். லக்ஷ்மி வந்து நிலைப்பா நிற்பா. அது பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார். சரி போயிட்டு வான்னு. இதெல்லாம் இல்லாமல் நம்ம பண்ணினோம்னா அவள் பெருமாள் அனுமதிக்க மாட்டார். உங்கள் வீட்டில் அப்பாவோ அண்ணாவோ கணவரோ நீ இதை பண்ணாதேன்னு சொன்னால் பண்ணுவேலா? பெருமாள் வேண்டான்னா எப்படி பண்ணுவேன்? அப்போது நம்ம வீட்டில் லக்ஷ்மி வந்து அது அஷ்டலக்ஷ்மியாக மாறணும்னா இத்தனை விஷயத்தை நம்ம கடைப்பிடிச்சோம்னா லக்ஷ்மி தேவி அஷ்டலக்ஷ்மியாக மாறும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சிட்டி லைஃப்பில் வந்து நீங்கள் சொன்ன பாதி விஷயங்களை யாருனாலையும் கடைபிடிக்க முடியாத ஒரு சூழலில் தானே சார் இருக்காங்க. சிட்டி லைஃப்பில் தான் கடைபிடிக்கணும். சேலஞ்சிங் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சிட்டி லைஃப்பில் வீடை சுத்தமாக வச்சுக்கப்படாதுன்னு இருக்கா? கிடையாது. ஆனால் எல்லாரும் வேலைக்கு போகிறதுனால அந்த ஒரு இதைத்தான் கடைபிடிக்கணும். ஓகே. ஒரு வீட்டில் நான் போய் பார்க்குறேம்மா, பிளானிங்கை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க. 8 மணிக்கு நம்ம கிளம்பணும், 5 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. 7 to 8 hours தூக்கம். இது எல்லாமே அவ்வளோ அழகாக வேலை செய்கிறாங்க. நீங்கள் இன்னும் US UK எல்லாம் போயிட்டேன்னா காலையிலேருந்து 3 வேலை 2 வேலை பார்க்க ஆரம்பிப்பாள். காலையில் ஒரு வேலை, மத்தியானம் ஒரு வேலை, சாயந்தரம் ஒரு வேலை. படிக்கிற ஸ்டூடெண்ட் சாயந்தரம் வந்து வேலைக்கு போயிட்டு வருவாள்.
டெய்லி சாயந்தரம் ஒரு தடவை கந்தசஷ்டி நைட்டு தூங்குறதுக்குள்ள. நீங்கள் சபரிமலைக்கு மாலை போட்டுருவா பார்த்துருக்கலா? காலையில் குளிச்சுட்டு வேலைக்கு போயிடுவாரா? நைட்டு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவார். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவார்? மறுபடியும் குளிச்சு ஒரு ஸ்நானத்தை பண்ணிட்டு போடுவார். சில பெண்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஐடியில் ஒர்க் பண்ணுறவா சாயந்தரம் 6 மணிக்கு விளக்கேற்ற முடியாது சார், என்ன சார் பண்ணுறது? வீட்டில் அம்மா இருந்தால் ஓகே, நாங்கள் ஃபேமிலியில் இருந்துருக்கோம், முடியல. நைட்டு எந்நேரமான ஒரு முகம் கை கால் கழிச்சு விளக்கேற்றி தூங்கிடலாம். ஓகே. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை கடைபிடிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சூப்பர். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எந்த விஷயங்களை கடைபிடிக்கிறாங்களோ இல்லையோ தெரியல. ஆனால் வந்து பீரோவில் இந்த திசையில் வச்சா காசு வரும், இல்லை குபேரரை வச்சா காசு வரும், அதே மாதிரி லக்ஷ்மி படத்தை வச்சு பூஜை பண்ணால் காசு வரும் அப்படின்ற விஷயங்களை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நீங்கள் அதாவது கன்னி மூளைன்னு சொல்லுவாங்க இந்த மூளை. ஓகே. நம்ம குபேர மூளைன்னு சொல்கிறோம், ஆனால் குபேர மூளை அது கிடையாது. ஈசான மூளைக்கு முன்னாடி இருக்கிற மூளை தான் குபேர மூளை. கன்னி மூளைன்னு அப்படின்னு சொல்கிறது சவுத் வெஸ்ட்டில். சவுத் வெஸ்ட்டில் பீரோ இருக்கணும். என்ன திசையை பார்த்துருக்கணும்? கிழக்கு வடக்க பார்த்துருக்கணும். ஈஸ்ட் ஆர் நார்த். அது திறக்கும் பொழுது வலதுபுறமாக திறக்கணும், வலது கையை வச்சு திறக்கணும். அந்த மாதிரி தான் பீரோ இருக்கணும். அப்படி இருந்து உள்ளே வந்து மகாலட்சுமியை வேண்டிட்டு வைக்கணும். அந்த இடத்துல தான் என்ன வைக்கணும்? கேஷ் பாக்ஸை வைக்கணும். அப்படி இல்லைன்னா குபேர ஈசான்ய மூலைக்கு முன்னாடி மூலை, அதாவது நார்த் ஈஸ்டில். கன்னி மூலை சவுத் வெஸ்ட்டு, ஈசான்ய மூலை நார்த் ஈஸ்ட்டுக்கு அது கொஞ்சம் முன்னாடி, அது குபேர மூலைன்னு சொல்லுவாள். அந்த இடத்துல கிழக்க பார்த்து வைக்கணும், ஈஸ்ட் பார்த்து. அப்படி வைக்கிற இடம் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும், பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன எந்த விஷயத்தையுமே நான் ஃபாலோ பண்ணாமல் இப்போ வந்து வாஸ்து ஃபிஷ் வைக்கிறதோ இல்லை வாஸ்து செடி வைக்கிறதோ வந்து நமக்கு பயனை கொடுக்குமா? பொதுவாகவே நான் சொல்கிறது ஒரு குணாதிசயங்கள் என்கிட்ட இருக்குது. என்னன்னு கேட்டேன்னா, காலையில் நான் சொன்ன விஷயத்த நீங்கள் சொன்னது, இப்போ நான் சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணல. காலையில் நான் பாத்திரங்கள் விட ஆனால் சமையல் மட்டும் பண்ணிவிட்டேன், நல்லா இருக்குமான்னு கேட்ட மாதிரி இருந்தது. எல்லாத்தையுமே கடைபிடிக்கிறது தான் ரொம்ப நல்லது. இன்னும் நிறைய விஷயம் நான் சொல்லிகிட்டே போகலாம். செல்வங்கள் சேர்றதுக்கு சுவாமிகிட்ட அர்ச்சனை பண்ண ஏலக்காய் இருக்கு பார்த்தீங்களா, அதை வாலெட்டில் வச்சுக்கணும். மல்லி புஷ்பத்தை பூஜை பண்ண மல்லி புஷ்பத்தை வாலெட்டில் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். சில பேர் வாலெட்டை பின்னாடி வச்சுட்டு இருப்பா, அப்படி வைக்கக்கூடாது. சுவாமிகிட்ட எடுத்து வச்சு அழகாக அதை வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். வீட்டில் ஒரு காசை கொடுத்தா அவாட்டேருந்து கையில் காசு வாங்கிட்டு போகலாம். இப்படி நிறைய சொல்லிகிட்டே போவேன், நிகழ்ச்சி பத்தாது. அவ்வளோ விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்களை கிடையாது. வெறும் வாட்டர் ஃபிஷ் பண்ணி வாட்டர் டேங்க் வச்சு அது கிடையாது. அதுக்கு ஃபுட்டு போடுறது கூட நமக்கு நேரம் இல்லாத போது நம்ம எப்படி அதை வச்சு கடைப்பிடிப்போம்? இந்த மாதிரி ஓடின்னு இருக்கு இல்லையா? உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ்.